திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து தாராபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தங்கச்சி அம்மாபட்டி அருகே காந்தி காய்கறி சந்தை இயங்கி வருகிறது. இந்த சந்தைக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் செல்லும். அதே போல் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் சாலை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான 2 சக்கர 4 சக்கர மற்றும் பேருந்துகள் செல்லும். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மழைநீர் வந்தாலோ அல்லது கழிவுநீர் வந்தாலோ செல்வதற்காக தனியாக வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வாய்க்கால் வழியாக மழை வந்தால் தண்ணீர் செல்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக தண்ணீர் முழுவதுமாக தேங்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது இவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் கட்டப்பட்ட அந்த வாய்க்காலில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வாய்க்காலில் தண்ணீர் செல்ல முடியாமல் தனிநபர் ஒருவர் மண்ணை போட்டு மூடியுள்ளதால் அந்த வழியாக தண்ணீர் செல்ல முடியவில்லை. இதன் காரணமாக தண்ணீர் கடல் போல் தேங்கியுள்ளது. அந்த தண்ணீரில் செல்ல முடியாமல் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஆம்னி வேனில் ஒருவர் கொண்டு வரப்படுகிறார். அவரும் அந்த வந்த தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் தண்ணீரில் சிக்கிக்கொண்டு ஆம்புலன்ஸ் ஆஃப் ஆகிவிட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உடன் வந்த ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட அவரின் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து ஆம்புலன்ஸை தள்ளும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் தொகுதியாக இருந்த போதும் இதே நிலை நீடித்தது. தற்போதும் இதே நிலை நீடிக்கிறது. தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆம்புலன்ஸில் ஒருவரை தள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வாகனங்கள் பழுதாகி வருகிறது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அதே போல் மாநில அரசும் தலையிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை சரி செய்ய வேண்டும். இது போன்ற மண்ணை மூடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி நாட்டாயன்.